இப்பொழுது நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, நாம் தமிழரா, திராவிடரா, ஆரியரா? நீ தமிழன்னு சொல்லு, ஏன் திராவிடன்னு சொல்ற அப்படின்னு சில பேர் அப்படி கை ஓய்த்து கேட்குறான். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இந்தியாவில் ரெண்டு இனம் தான் இருக்குது. ஒன்று திராவிட இனம், இன்னொன்று ஆரிய இனம். திராவிட இனம் என்பது இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களுடைய இனம். புரியுதா? திராவிட இனம் இந்த மண்ணின் மைந்தர்கள். ஒரு காலத்தில் சிந்து சமவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இப்போ இது பாகிஸ்தானில் இருக்கு, அதில் இருந்து குமரிமுனை வரைக்கும் திராவிட மக்கள் பரவி இருந்தார்கள். இப்போ நான் சொல்றத கவனமாக கேளுங்க. எங்கிருந்து? பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து சமவெளியில் இருந்து தெற்கே குமரிமுனை வரைக்கும் திராவிட மக்கள் பரவி இருந்தார்கள். இது வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற குறிப்பு. இந்த திராவிட மக்கள் பேசிய மொழி எது? எந்த மொழியா இருக்கும்? எந்த மொழி? தமிழ். திராவிட மக்கள் பேசிய மொழி தமிழ். இது அம்பேத்கர் எடுத்து காட்டுகிறார். அவருடைய அன்டச்சபிள்ஸ் என்ற புத்தகத்தில் ரொம்ப விரிவாக எழுதுகிறார் அதை பற்றி. அதுக்கு ஒரு காரணம் சொல்றார் பாருங்க. இன்றைக்கு நாகாலாந்து என்ற ஒரு மாநிலம் இருக்கு. அங்கே இருக்கிற நாகர்கள் திராவிடர்கள். திராவிடர்களுக்கு இன்னொரு பெயர் நாகர்கள் என்பது அப்படிங்கிறார். திராவிடர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? நாகர்கள். இது எப்படி நிரூபிக்கிறது? அம்பேத்கருக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் சொல்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்த சொல்றார். நாகமலை, நாகப்பட்டினம், நாகூர், நாகர்கோயில், இதெல்லாம் இடத்தினுடைய பெயர். ஆகவே நாகர்கள் திராவிடர்களுக்கு இருக்கிற இன்னொரு பெயர். இதை படித்த உடனே நான் சங்க இலக்கியங்களை புரட்டி பார்த்தேன். இந்த 8 தொகை 10 பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அதில் வருகிற சில புலவர்களின் பெயர்களை பார்த்தேன். அது நான் அப்படியே வருகிறது. இளநாகனார், பொன்னாகனார், நன்னாகனார் என்று நாகனார்னே பெயர் வருது. அப்போ அம்பேத்கர் சொன்னது சரியா போச்சு இல்லைங்களா? நாகர்கள் என்பது திராவிடர்களுக்குரிய இன்னொரு பெயர். இவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்படிங்கிறார். பின்ன ஏன் இப்பெல்லாம் அங்கே தமிழ் இல்லை அப்படின்னா, வந்தேரிகளாக ஆரியர்கள் எங்கிருந்து வர்றான்? மத்திய ஆசியாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு வர்றான், இந்தியாவுக்குள்ள நுழைகிறான். அப்படி நுழைகிற போது அந்த சிந்து சமவெளி பகுதியில் பெரிய பெரிய கட்டிடங்கள், அணைக்கட்டுகள், வானுயர்ந்த கோபுரங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தொடங்குறான். எப்பொழுதுமே ஆரியர்கள் என்பவர்கள் ஒரு பகுதி மக்களுடைய முன்னேற்றத்தை விரும்ப மாட்டார்கள். ஒரு நூலகம், சிறப்பான நூலகம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த நூலகத்தை நெருப்பு வச்சு கொளுத்துவான். சான்றுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நீ அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல, அதை கலைஞர் எவ்வளவு உணர்ச்சி, அந்த நூலகத்தை நீங்கள் போய் பார்த்துருந்தா தெரியும். நான் ஒரு 4-5 முறை அந்த நூலகத்தை பார்த்துருக்கேன். எவ்வளவு அருமையான நூலகம். அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. பூரா தூசி படிஞ்சு எப்படியோ கிடந்தது. கடைசியில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த நூலகத்தை சீர்படுத்துங்கன்னு உத்தரவு போட்ட பின்னாலும் அதை கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. இப்போ அது நல்லா இருக்கு. இது நம்முடைய எதுங்க? நாம் நூலகத்தை கட்டுவோம். திராவிடர்கள் நூலகத்தை உருவாக்குவார்கள், ஆரியர்கள் நூலகத்தை அழிப்பார்கள். யாழ்ப்பாண நூலகத்தை அழித்தது யார்? பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருந்த யாழ்ப்பாணம், தமிழீழ விடுதலை புலிகளின் பாதுகாப்பில் இருந்த யாழ்ப்பாண நூலகத்தை ஆரிய சிங்களர்கள் நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். ஆரிய மரபினர் அவர்கள். ஆகவே ஆரிய மரபினர் அழிப்பார்கள். திராவிட மரபு என்பது உருவாக்குதல். அப்படி இருக்கிற போது அந்த சிந்து சமவெளி பகுதியில் உயர்ந்த கட்டிடங்களை எல்லாம் இடித்து தள்ளினார்கள். அணைக்கட்டுகளை உடைச்சு விட்டான். அதான் கொடுமைங்க. ஒரு அணைக்கட்டை கட்டுவதற்கு எவ்வளவு நம்ம தொலைப்படுவோம், எவ்வளோ பெரிய முயற்சிகள். இப்போ கல்லணை கட்டிய கரிகாலம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கல்லணை பார்த்துருப்பீங்க.
கல்லணை கட்டிய கரிகாலனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? அது திராவிடர் உள்ளம். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயில் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை. ஆனால் அவனுடைய உள்ளம் பார்ப்பன அந்த சிந்தனை போர்த்தப்பட்ட ஆரிய உள்ளம். அது காவிரி கரையில் முழுக்க கோயில்களை கட்டி பார்ப்பனர்களை குடியேற்றினான் ராஜராஜ சோழன். எங்கேயாவது அணைக்கட்டு கட்டினான் ராஜராஜ சோழன்? நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, பெரிய கீழ்த்திசை நாடுகளுக்கெல்லாம் படையெடுத்து போய் காங்கை கொண்டான், கடாரம் வென்றான், அதை பிடிச்சான், இதை பிடிச்சான் படிக்கிறவன் என்னத்தை செஞ்சு கிழிச்சான்? பள்ளிக்கூடத்தை கலைஞர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டினானா? இல்லையே. அவன் கட்டினதெல்லாம் கோயில் தான். எதற்காக கட்டினான்? பார்ப்பனர்களை குடிவைப்பதற்காக கட்டினான். அவனுடைய பெயரையே சமஸ்கிருதத்தில் மாற்றிக்கிட்டான். அவனுடைய பெயர் அருண்மொழி. அருண்மொழி எப்படி மாற்றினான்? ராஜராஜ சோழன், ராஜாதி ராஜன், இப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அதனால கல்லணை கட்டிய கரிகாலனை மறந்து விட்டார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் இருக்கிறான். இதுதான் ஆரிய சிந்தனைங்கிறது. இப்போ சிந்து சமவெளிக்கு வாங்க, அணைக்கட்டுகளை உடைச்சிட்டான். அவர்கள் பேசிய மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தார்கள். தந்தை பெரியார் மிக அருமையா சொல்லுவார், தமிழில் இருந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி மொழிகள்லாம் பிரிந்தன என்று சொல்வது தவறு. அப்படி இல்லை. திராவிட தாய்க்கு பிறந்தது ஒரே மகள் தான், அது தமிழ் தான். இது ஐயா பெரியார் வந்துங்க ரொம்ப அருமையாக எழுதுறார். திராவிட தாய்க்கு பிறந்தது ஒரே மகள் தான், அது தமிழ் தான். அதை 4 இடங்களில் 4 பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஒரே மொழி தான் தமிழ், அதை 4 இடங்களில் வேறு பெயரிட்டு அழைக்கிறார்கள். இப்ப அதுக்கு காரணம் சொல்றார். திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரியா இருக்கு, கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரியா இருக்கு, சென்னை தமிழ் கேட்கவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்குல்ல, இல்லைங்களா? அது மாதிரி ஏன் இந்த மாதிரி பிரிந்ததுன்னு கேட்டா, இந்த இந்த பகுதி மக்களுடன் நம்முடைய தொடர்புகள் இல்லை, தொடர்புகள் குறைந்து இல்லாதிருந்த காலம் அந்த காலம். இப்போ மாதிரி செல்போனோ அல்லது போக்குவரத்து வசதி இல்லாத காலம் அது. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பார்ப்பனர்கள் என்ன செய்தார்கள்? சமஸ்கிருதத்தை நிறைய நுழைத்தார்கள். தெலுங்கிலும் கன்னடத்திலும் மலையாளத்திலும் சமஸ்கிருத சொற்களை நிறைய நுழைச்சுட்டான். இப்ப சொல்றான் கன்னடத்துக்காரனும் மலையாளத்துக்காரனும் சொல்றான், எங்கள் மொழியில் இருக்கிற சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டால் அருமையான செந்தமிழ் எங்களுக்கு கிடைக்கும் சொல்றான். மம்முட்டின்னு ஒரு திரைப்பட நடிகர் மலையாளத்தில் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மம்முட்டி. அந்த மம்முட்டி பேசுறான் அப்படி. அதை ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப வியப்பாக இருக்கு நமக்கு.